பிறந்த நாள் பொதுவா எல்லோருக்குமே ஒரு சந்தோஷமான நாள். அந்த சந்தோஷமான நாள்ல குறிப்பா இந்த 7 விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரங்கள். எந்த மாதிரியான தவறுகள்லாம் நம்மளோட பிறந்த நாட்கள்ல செய்யக்கூடாது, அந்த மாதிரியான தவறுகள் செய்யறதுனால எந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில ஏற்படும், பிறந்த நாட்களை நம்ம எந்த மாதிரி கொண்டாடும் போது அந்த வருஷம் மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கையே சந்தோஷமா மாறும் அப்படிங்கிற பல தகவல்களை இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் எத்தனையோ விசேஷங்கள் பண்டிகைகள் வந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னு சொல்லணும்னா அது அவங்களோட பிறந்த நாள் தான். அந்த நாளை நம்ம பெருசா கொண்டாடல அப்படின்னு சொன்னாலும் நம்மளையும் அறியாம நம்ம மனசுல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வந்துடும். அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பவுமே நம்மளோட வாழ்வில் நிலைச்சு இருக்கிறதுக்கு ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய 7 வழிகள் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். நம்மோட பிறந்த நாள் அன்று முடி வெட்டவோ நகம் வெட்டவோ கூடாது. இந்த மாதிரி செய்யறதுனால பண நெருக்கடி, பண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். 2வது விஷயம் என்னன்னா, எந்த ஒரு உயிரையுமே கொல்லக்கூடாது. உயிர்களை கொல்வது நம்மளுக்கு பெரிய பாவத்தை சேர்க்கும். அதனால உங்களோட பிறந்த நாள் அன்னைக்காவது அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததா, ஏழை எளியவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். வறுமையில வாடுறவங்களோட பசியை போக்குறது ரொம்பவும் சிறப்பு. இது போல நம்ம செய்ய தவறும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா, பிறந்த நாள் அன்றைக்கு மது அருந்துதல் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாகும். இது போல செய்யறது சனி பகவானை எனக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வழிய போய் கூப்பிடுறதுக்கு சமமாகும். இது போல நம்ம செய்யும் போது நமக்கு 7 வருஷத்துக்கு இது துரதிர்ஷ்டத்தை தரும். மன மகிழ்ச்சி தரக்கூடிய நம்மளோட பிறந்த நாள் அன்றைக்கு எல்லார்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் பழகணும். அதுபோல இல்லாம மற்றவங்க கிட்ட வீண் வம்புக்கு போறது, தேவையில்லாம சண்டை போடுறது, இது போல செய்யும் போது அந்த வருஷம் முழுவதுமே நம்மளுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தையும் சோகத்தையும் உண்டாக்கும். நம்மோட பிறந்த நாள் அன்று புண்ணிய நதிகள்ல நீராட வேண்டியது அவசியம். இது போல நீராடுறதுனால தலைக்கு வந்தது தலப்பாகையோட போகும் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு வரவிருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட நம்மளால சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சின்ன பிரச்சனைகளா மாறும். சுருக்கமா சொல்லணும்னா, பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு அமைதியாக வாழ முடியும். ஆனா பிறந்த நாள் அன்றைக்கு குளிக்காம மட்டும் இருந்துடாதீங்க, வீட்லயாவது கண்டிப்பா குளிச்சிடுங்க. அதே போல வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்டையும் வயதுல மூத்தவங்க கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க மறந்துடாதீங்க. பெரியவங்களோட ஆசி நமக்கு மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். இது போல செய்யறதுனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கும். உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி அவங்களும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க உதவுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். எங்களோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.